ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, கடந்த வாரத்தை காட்டிலும் இனி வரப்போகின்ற வாரத்துல தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் அமைய போகுமா, அதே சமயம் இப்போது நம்ம ஏதாவது முதலீடுகள் செய்தால் அதன் மூலமாக நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்கா, மேலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை இந்த வாரத்தில் நம்ம சந்திக்க போகிறோமா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறோம். இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால நிச்சயமாக இனி வரப்போகின்ற வாரத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சுபிட்சமானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26/1/2026 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு இனி நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரஷர் ஆனது உங்களுக்கு இருக்க கொடுங்க. வேலையில பாத்தீங்கன்னா அழுத்தமானது இருக்கும். இந்த நேரத்துல இந்த வேலையை நீங்க செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பிரஷர் ஆனது உங்க மீது திணிக்கப்படலாம். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா எப்போதுமே துலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை அன்றைய நாளுக்குள்ளேயே நீங்க சரியாக முடித்து வைத்து இருப்பது நல்லதுங்க. வேலைகள் சின்னதோ பெருசுங்க கடைசியில செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க அந்த வேலையை பெண்டிங்ல மட்டும் வைக்காதீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிருங்க. அதனால நீங்க வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த வேலையை அப்படியே விட்டுருவீங்க. சடனா இந்த டேட்டுமே வந்துடும், நீங்க அந்த வேலையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமையே வச்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்குள்ளேயே ஒரு விதமான பதட்டமான சூழலானது உருவாகிவிடும். அதோடு இன்றைய நாளுக்குள்ள இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சவாலான சுச்சுவேஷன்லையும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்துக்கணுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க. ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு சில காரியமானது சற்று காலதாமதமாகத்தான் நடக்கக்கூடும் என்பதால இந்த விஷயங்கள்லையுமே நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து பண வரவானது நல்ல ஒரு முன்னேற்றகரமானதாகவும் மூலதனத்தை அதிகரிக்க தகுந்த நேர காலமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட முயற்சிக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம முதலீட்டை ஜாஸ்திப்படுத்தணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய வாங்கி வச்சிருக்கக்கூடிய பொருளுடைய மூலதனத்தை இன்னுமே நம்ம ஜாஸ்திப்படுத்தணும். அது தொடர்பான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது காலதாமதம் இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த மன முரண்பாடுகள் எல்லாமே விலக போகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது இருந்திருக்கும், கருத்து வேறுபாடுகளானது இருந்திருக்கும். நீங்க சொல்றது சில விஷயங்கள் சரியாக இருக்கும், மற்றவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலையும் இருப்பீங்க. ஸோ எது என்னவாக இருந்தாலுமே சரிங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாம் ஒரு விஷயம் நம்ம டிசிஷன் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை விட பெட்டராக பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறது இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது எப்படி அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது, நாமளே ஆல்ரெடி ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமே, ஸோ இதன் வழியில் தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பிடிவாதத்தோடு நம்ம செய்யக்கூடாதுங்க. நமக்கே பார்த்தீங்கன்னா பர்சனலாக மனசுக்குள்ளே தெரியும் இதை விட அது பெட்டரான விஷயமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. ஸோ இவங்க சொல்லி நம்ம செய்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் அப்படிங்கும் போது நம்ம ஒற்றுமையோடு பார்த்தீங்கன்னா எந்தவித விஷயங்களாக இருந்தாலுமே நம்ம
நம்ம ஒற்றுமையோடு சேர்ந்து அந்த விஷயங்களில் நம்ம டீல் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விஷயத்தின் மூலமாக நல்ல பலன்களானது கிடைக்க கொடுங்க. மேலும் பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா அவ்வப்போது செலவுகளானது வரலாம். பிள்ளைகளுடைய ப்ராஜெக்ட் விஷயமாக இருக்கலாம், இல்லை என்றால் பிள்ளைகள் ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்கி தருவீர்கள். இது மாதிரியான விஷயங்களால் பார்த்திங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க. அடுத்து உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலையே இருக்க போகிறது. பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு போன்ற வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது தொடர்பான விஷயங்களில் அதிகமாக நீங்கள் எந்த இடத்துலையுமே வரப்போகின்ற வாரத்தில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ரொம்பவே எதிர்பார்ப்போடு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயமானது நமக்கு நடக்காமல் போச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுங்க. ஸோ இது மாதிரி எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாங்க. நடக்கும்போது நடக்கட்டும், நடக்கிறத நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா மன ரீதியாக வரக்கூடிய இது மாதிரியான சில குழப்பங்களை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான விற்பனை தான் நடக்கப் போகிறது. மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியக்கூடிய நேர காலமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க. மேலும் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வாடிக்கையாளர்களை கவர வேண்டும், எந்த இடத்துல நம்முடைய பொருளுடைய தரமானது குறைவாக இருக்கா, தரத்தை அதிகப்படுத்த நம்ம என்ன பண்ணணும். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம பல்காக பார்த்திங்கன்னா ஒரு பொருட்களை நம்ம வாங்கிட்டு அதன் மூலமாக விற்பனை செய்யும் போது நமக்கு ஓரளவுக்கு லாபமுமே கையில் நிற்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உணர்ந்து அதற்காக கொஞ்சம் பணத்தையுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரியான விஷயங்கள் இப்போது செய்யலாமான்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போது செய்து இருக்கின்ற தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டுட்டு வரணும், ஆல்ட்ரேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் செய்யலான்ட்டு இருக்கேன், அதற்காக கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போது பண்ணலாங்க. இப்போது பண்ணக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணமானது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து குடும்பமானது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. சின்ன சின்ன மன வருத்தங்களானது இருந்திருக்குங்க. அதாவது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களானது மனசுக்குள்ள ரொம்பவே பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்திருக்குங்க. அது எல்லாமே இப்போது சரியாகக்கூடிய நேர காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இரண்டே விஷயம் தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்கக்கிட்ட போய் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னாவே காலப்போக்கில் அந்த மன வருத்தமானது உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. ஒன்று நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டுருங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதன் மூலமாக சில பாதிப்புகள் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேர காலம் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கால நேரம் கொடுத்து பாருங்களேன். ஒரு மாதம் இல்லைன்னா 10 நாட்கள் இல்லைன்னா 2-3 நாட்கள்லேயே அந்த விஷயமானது மறந்து விடுவீங்க. அந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு கோபம் தாக்கமானது ஏற்பட்டது இல்லையா, அது தன்னால் அப்படியே குறைஞ்சிருங்க. அதன் பிறகு இந்த விஷயங்களை பற்றியே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளவு பெரிய கோபம் வராது. அதோடு அந்த நேர காலத்தில் நீங்கள் கோபப்படாமல் பேசுவதால் பக்குவத்தோடு நிதானமாக பேசுவதன் மூலமாக சரியாக அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசி அவங்கக்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ அந்த விஷயங்களை சொல்லுவீங்க. ஏன்னா நம்மில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா கோபத்தோடு இருக்கும்போது மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்க, கோபத்தோடு அந்த விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல அவங்க நிதானத்தோடு இருந்து பேச மாட்டாங்க. தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. பிறகு பார்த்திங்கன்னா நாம் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் பார்த்திங்கன்னா தவறாகி இருக்குமே தவிர அந்த இடத்துல அவங்க பேசுனது சரியாக இருப்பது போல இருக்கக்கூடும். ஸோ அதன் பிறகு நாமளே ஏண்டா நம்ம தேவையில்லாமல் பேசணும், கம்முன்னு இருந்திருக்கலாமே அப்படின்னு நாமளே நினச்சி ஃபீல் பண்ணுவோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா மன நிம்மதியானது ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் சொல்லக்கூடிய சில செயல்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள் என்று எல்லாமே உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரப்போகிறது. பெரியவங்களுடைய முழுமையான ஆதரவானது பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள். ஒவ்வொரு விஷயங்களிலுமே பார்த்து நீங்கள் செலவு பண்ணிட்டு வருவீர்கள். அதுலேயுமே குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் அவங்களுடைய உடல் நலனிற்காகவும் நீங்கள் செய்துட்டு வருவீர்கள்.
மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிலையான இடத்தை பிடிப்பீர்கள். புதிய முதலீடுகளில் மிக மிக எச்சரிக்கையாக இறங்க வேண்டியது அவசியங்க. எந்தவித விஷயங்களாக இருந்தாலுமே பண விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே சமயம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு எந்தவித பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நேர காலத்தில் முதலீடுகள் பண்ணும்போது இன்னுமே நீங்கள் பல மடங்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியங்க. மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொடுக்க போகிறது. சனி 5ல் இருப்பதால வியாபார எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகிறது. மேலும் கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடம் அதிகமாக நெருக்கம் வேண்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதே போல் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருப்பது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் இதற்கு தகுந்தாற் போல துலாம் ராசி நேயர்கள் நடந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.